வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் ஊடகவியலாளர்களின் மீதான தாக்குதல், ஊடகங்களின் மீதான அடக்குமுறை. இந்த தளத்திலே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். காரணம், அடுக்கடுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், மிக குறிப்பாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய தேவகோட்டை செய்தியாளர் இன்றைக்கு திமுகவை சேர்ந்த நகரச் செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் மிக கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார். அங்கே செய்தி சேகரிக்க சென்ற பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தாக்கிய மனிதரும் இன்றைக்கு தாக்கிய திமுகவினுடைய நகர செயலாளர் அவரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலா அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒருபுறம் இருக்க, செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளர்கள் மீதான தாக்குதல்கள் என்பது ஒருபுறம் இருக்க, செய்தியை வெளியிடக்கூடிய செய்தி நிறுவனங்களின் மீதான அடக்குமுறைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கத்தான் செய்கின்றன. அது வழக்குகள் போடப்படுகின்ற நிலையாகட்டும், அல்லது மறைமுகமான மிரட்டல்களாகட்டும், அல்லது அரசினுடைய விளம்பரங்கள் நிறுத்தப்படுவதாகட்டும், இந்த மாதிரியான செயல்பாடுகளும் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊடகத்திற்கான சுதந்திரம் என்பது இங்கே எந்த அளவிற்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது? ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பணிகளை செய்ய இயலுகிறதா? இதற்கு தடையாக இருப்பது என்ன? இதற்கு தீர்வு என்ன? இதுவே இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்கிறது. நம்முடைய தற்போது அரங்கில் 2 ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம் அவர்களோடு இணைந்து. இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய இணைகிறார் தீக்கதிரி பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர் திரு குமரேசன். வணக்கம், வரவேற்கிறேன். திரு ஷேக் தாவூத் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக நம்முடைய இணைகிறார். 2 பேருக்கும் வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார். முன்னதாகவே அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். நான் தொடக்க கருத்தை திரு ஷேக் தாவூத் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விதமான இது. இன்றைக்கு தேவகோட்டையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர், திமுகவினுடைய நகரச் செயலாளர், அவர் அந்த நகரமன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறார். தாக்குதலுக்குள்ளாகி இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்பது எல்லா காலகட்டங்களிலும் செய்தியாளர்கள் மீதும் ஊடக நிறுவனங்கள் மீதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அடிப்படையிலான உங்களுடைய பார்வை என்ன இது போன்ற தாக்குதல்களை பற்றி? அதாவது பொதுவாக இப்போ இந்த சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கு ஒன்று. இன்னொன்று, இந்த ஊடகவியலாளர்களை பற்றி அந்த ஊடகம் என்பது என்னங்கிறது புரியாத ஒரு சூழல் உள்ளவர்களும் இதை செய்கிறாங்க. ஊடகவியலாளர் மக்களுக்காக செய்தியை சேகரிக்கிறார், மக்களுக்காக கொண்டு செல்கிறார். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் உங்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் பதில் சொல்ல முடியும். அப்படி உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம பதில் சொல்ல விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது ரொம்ப உத்தமமான ஒரு நிகழ்வு. ரொம்ப பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அதை தான் கடைபிடிப்பாங்க. பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பதில் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு போயிடுவாங்க. அப்போ இந்த சகிப்புத்தன்மை இல்லாதது மக்களிடையே ஊடகவியலாளர்களை சாடக்கூடியனா, ஊடகவியலாளர்கள் இல்லைன்னா என்ன நடக்குது, ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறதே மக்களுக்கு தெரியாது. இப்போ போர்க்காலங்களாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, மற்ற வெளி இடங்கள்லையும் சரி, தன் உயிரை பணயம் வைத்து, தன்னிச்சையாக சென்று தன் உயிரை பணயம் வைத்து தீவிரவாதிகள் பிடித்து செல்லக்கூடிய அந்த கைதிகளை கூட, அந்த சிறைப்பிடித்து சென்றவர்களை கூட மக்களுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்துறது, இப்படி ஒரு சம்பவம் இங்கே நிகழ்ந்திருக்கிறதுங்கிறது ஊடகவியலாளர்களுடைய பெரும் முயற்சி. அதாவது டிடெக்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறதெல்லாம் இருக்குது அதில். அப்போ பெரிய அளவில் ஊடகவியலாளர்கள் தான் மக்களுடைய பிரச்சனையை அரசு கவனத்துக்கும் மக்களுடைய கவனத்துக்கும், அரசு கவனத்துக்கும் ஒரு பக்கம் மக்களுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்றாங்க. அதனால இந்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுறதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மக்கள் மத்தியில் பெரும் கேள்விக்குறியாக இருக்கு. இது ஏன் இந்த அளவு பொறுப்புத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் இல்லாதவர்கள் அரசியலுக்கோ இல்லை இப்போ முதிர்ந்த இடங்களுக்கோ ஏன் வர்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. பேசலாம். திரு குமரேசன், உங்களுடைய பார்வை, ஒரு ஊடகவியலாளராக நீங்களும் கூட இது போன்ற செய்திகளையும் நிறைய பார்த்திருப்பீர்கள். நேரடியான அனுபவம் கூட உங்களுக்கும் கூட ஏற்பட்டிருக்க கூடும். அதுவும் இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அதிகாரப்பூர்வமான 18 பொறுப்பாசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த மாதிரியான மிரட்டல்கள் உங்களுக்கு நேரடியாக ஒரு வேலை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் களத்தில் மற்ற செய்தியாளர்களிடமிருந்து இது போன்ற அனுபவங்களை பார்த்திருக்கக்கூடும். இது மாதிரியான தாக்குதல்களை குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? நிச்சயமாக செய்தியாளர்கள் செய்தியாக ஆக்கப்படுகின்ற நிகழ்ச்சி போக்கள் புதிதல்ல. முதல்ல தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் மீண்டும் அதில் முன்னாடி அதிகமாக இப்போ அதிகமானலாம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒன்று.
அடுத்து ஒட்டுமொத்தத்தில் நண்பர் மிக அருமையாக சொன்னார், இன்டாலரன்ஸ் பற்றி சொன்னார், ஒரு சகிப்புத்தன்மை இல்லாதவனுடைய போக்கு. ஒரு மாற்று கருத்து, ஒரு மாற்று சிந்தனை என்பது வெளிப்படுத்தினாலே தாக்கப்படுகின்ற காட்சியை அகில இந்திய அளவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு விதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு அதிகார பீடத்தினுடைய அங்கீகாரத்தோடு நடப்பது போன்ற அந்த நிலைமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய இன்னொரு விதமான தொடர்ச்சி தான் தமிழகத்தில் இந்த இப்படியான ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள். அதில் நியாயம் இல்லை என்பதை மிக சரியாகவே சொன்னார். இதில் என்ன தாக்குகிறவர்கள் எதை மறந்து விடுகிறார்கள் என்றால், ஒரு செய்தியாளரை தாக்கினால் அதுவும் செய்தியாகும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஏன் தாக்கினார்கள் அப்படி என்றால், அப்படி இந்த செய்தியாளர் என்ன கேட்டு விட்டார் அல்லது எந்த செய்தியை வெளியிட்டு விட்டார் என்று எதை மறைப்பதற்காக அல்லது எதன் மீதான கோபத்தில் இதை செய்தார்களோ அது எல்லோராலும் பேசப்படுகின்ற விஷயம், இன்னும் வேகமாக மக்களிடம் போய் இன்னும் பரவிவிடும் என்பதை மறந்து விடார்கள். அன்பு எடுத்துக்காட்டாக வேணும்னா ஒரு பாடக, ஒரு ஊடக, அது ஒரு ஊடகம் தானே. பாடல் கலை வடிவம் மக்களுடைய மிக ஒரு வலிமையான ஒரு கலை, ஒரு ஊடக வடிவம் அது. அதில் நண்பர் கோவன், தோழர் கோவன், அவர் ஒரு பாட்டு பாடினார் என்பதற்காக கைது செய்தார்கள், சிலை எடுத்தார்கள், வழக்கு தொடுத்திருக்கார்கள் என்பதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு அந்த பாடல்கள் அத்தனை பேருடைய கைபேசியில் வந்து விட்டதே. அந்த காட்சிகள் அத்தனை பேர் வந்து அனைவரும் பேசுகிறார்களே. எனவே இப்படி தாக்குதல் தொடுக்கிறவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். இப்போ இப்படி இதே போன்ற தாக்குதல்கள் உலக அளவிலும் கூட இருக்குது. எனக்கு தெரிந்து எனக்கு அந்த புள்ளி விவரம் எனக்கு நினைவு இருக்கும் என்றால், கிட்டத்தட்ட 211 பேர் உலகம் முழுக்க சிறைகளில் உண்மைகளை எழுத துணிந்ததற்காக, உண்மைகளை எழுதுவதற்காக, தேடத் துணிந்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அத்தனை நாடுகளிலும் இந்த வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகளாக போடப்பட்டிருக்கிறோம், தேசத்துறக வழக்கு என்றாக தான் அந்த செடிஷன் கேஸ் என்று போகிறார்களே, அப்படிப்பட்ட வழக்குகளாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நம் நாட்டிலும் கூட பார்க்கிறோம். கொஞ்சம் கீழே இறங்கி மக்களுடைய வேதனைகளை, வலிகளை வெளிப்படுத்துகிறவர்கள் மீது மாவோயிஸ்ட் என்றோ தீவிரவாதி என்றோ ஏதோ ஒரு விதமான முத்திரை குத்தப்பட்டு அவர்களுடைய எழுத்து முடக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இது இப்போ தமிழகத்தில் வேறு வடிவத்தில், வேறு ஆட்சியாளர்களை விமர்சித்தாலும் தாக்கப்படுகிறார்கள், எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறவர்களும் தாக்கப்படுகிறார்கள் என்பது நிச்சயமாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்காத ஒரு நிகழ்ச்சி போக்கு தான். திரு ஷேக் தாவூத், நீங்கள் சுட்டிக்காட்டின பொழுது திரு குமரேசன் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கோவனுடைய கைதை சுட்டிக்காட்டுகிறார். கோவன் கைது செய்யப்பட்ட முறை மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி அதுவும் இருக்க, இன்றைக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டார் என்பது மட்டுமே இந்த விவாதத்திற்கான நோக்கமல்ல. இதை ஒரு மணி நேரம் கேள்வி நேரத்தில் இதை விவாத பொருளாக எடுத்துக்கொண்டதற்கான காரணிகள் இன்னும் சில இருக்கின்றன.